Hi students, in this video we are going to see the 9th supplementary reader, The Cat and the Painkiller, presented by Hemalata. One day, Tom was in the act of dozing the crack when his aunt's cat Peter came along purring, eyeing the teaspoon greedily and begging for a taste. Tom said, "Don't ask for it unless you want it, Peter." But Peter signified that he did want it. "You better make sure." Peter was sure. டாமோட ஆண்ட் வந்து அவங்களுக்கு பெயின் கில்லர் கொடுத்தாங்க இல்லையா, ஆனால் டாம் வந்து அது என்ன பண்ண அப்படி அந்த ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிராக்ஸ் எல்லாமே சரி பண்ணுறதுக்காக அந்த கிராக்கு நடுவில் அந்த பெயின் கில்லரை வந்து போட்டு சரி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி இல்லையா. அந்த டைமில் வந்துட்டு ஆண்ட் பாலியோட கேட் இருக்கு இல்லையா, அந்த கேட்டோட நேம் என்ன? பீட்டர். அந்த பீட்டர் கேட் வந்து பர்ரிங் அப்படின்னா உருமுதல், அப்படியே உரிமிக்கிட்டு அப்படியே பேராசையோட, கிரீடிலி அப்படின்னா பேராசையோட ஏதோ சாப்பிட வச்சுருக்காங்க போல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீஸ்பூன் கிட்டே அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. உடனே டாம் என்ன சொல்கிறான், இதை நீ கேட்காத பீட்டர், உனக்கு வந்து இது தேவையாக இருந்தால் கேளு, இல்லைன்னா கேட்காத அப்படின்னு வந்து சொல்கிறான். நீ உனக்கு நிஜமாலுமே இது வேணுமா அப்படின்னு கேட்குறான். அதுவும் மேபி தலையாட்டி இருக்கும், எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பீட்டர் கேட்டும் வந்து என்ன பண்ணுது, தலையாட்டுது. Now you have asked for it and I will give it to you, because there isn't anything mean about me. But if you find you don't like it, you must not blame anybody but your own self. பீட்டர், இப்போ நீ இதை கேட்டிருக்க, அதனால தான் நான் உனக்கு வந்து தரேன், இல்லைனா இதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஐடியாலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. நீ கேட்டிருக்க, அதனால தான் நான் உனக்கு இந்த பெயின் கில்லரை தரேன். உனக்கு மேபி அது பிடிக்கல அப்படின்னா நீ வந்து யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது, உன்னை நீயே தான் ப்ளேம் பண்ணிக்கணும். Peter was agreeable. So Tom opened his mouth and poured down the painkiller. Peter sprang a couple of yards in the air and then delivered a war whoop and set off round and round the room, banging against furniture, upsetting flower pots, and making general confusion. Next, he rose on his hind feet and danced around in a frenzy of enjoyment with his head over his shoulder and his voice proclaiming his happiness. Then he went tearing around the house again, spreading showers and destruction in his path. Aunt Polly entered in time to see him throw a few double somersaults, deliver a final mighty hurrah and sail through the open window, carrying the rest of the flower pots with him. The old lady stood petrified with astonishment, peering over her glasses. Tom lay on the floor, expiring with laughter. பீட்டரும் வந்து அக்ரி பண்ணது, அக்ரியபிள் அப்படின்னா சம்மதித்தல். உடனே டாம் என்ன பண்ணுறான், அந்த பீட்டர் கேட்டோட வாயை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பெயின் கில்லர்னா வலி நிவாரணி மருந்தை வந்து போடுனா ஊற்றுதல், உள்ளே வந்து ஊற்றுற உடனே அந்த பீட்டர் கேட் என்ன ஆகுது, மேலே கீழே துள்ளி குதிக்குது. வார்பூப் அப்படின்னா போர்க்கூச்சல் மாதிரி அவ்வளோ சவுண்டு வந்து க்ரியேட் பண்ணுது. அந்த ரூமை சுற்றி வருது, அங்கே இங்கேயும் முட்டி மோதிக்குது, போய் குட்டி தலையை வச்சுட்டு முட்டி மோதுது. ஃப்ளவர் பாட்ஸ்னால் பூச்சாடிகள் எல்லாத்தையுமே கீழே தள்ளி டோட்டலாகவே ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பெரிய குழப்பத்தை வந்து அது வந்து உண்டாக்குது. ஃப்ரெண்ட்ஸி அப்படின்னா பரவசம், ரொம்ப பரவசமாக இருக்குது. பொதுவாகவே அந்த மருந்து வந்து நமக்கான மருந்து இல்லையா, ஸோ அது வந்து அனிமல்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கும்போது அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காகவே ரொம்ப பரவசமாக, ரொம்ப ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணும், ரொம்ப பரவசமாக அது வந்து ரியாக்ட் பண்ணுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி வந்து அது காமிச்சிக்குது. ப்ரொக்ளைமிங் அப்படின்னா அறிவித்தல், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறத வந்து வெளியே சொல்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கு. குட்டிக்கரணம் சம்மர்சால்ஸ் அப்படின்னா குட்டிக்கரணங்கள், 2 குட்டிக்கரணம் அப்படியே கண்டினியூஸாக போடுது. அதை பார்த்தோன்னே அங்கேருந்து வந்து யார் வராங்க, டாமோட ஆண்ட் பாலி வந்து வராங்க. பார்த்துட்டு ஒன்றுமே புரியல அவங்களுக்கு, என்னடா ஆச்சு, நம்ம இவனுக்கு தானே பெயின் கில்லர் கொடுத்தோம், இது என்ன அங்கேயும் டான்ஸ் ஆடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு தள்ளிக்கிட்டு இருக்குது. கரெக்டாக இவங்க பார்க்குற டைம் இன்னும் வர பூச்சாடிகளை கீழே வர தள்ளி விடுது பீட்டர் கேட்டு. அதை வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. யார்? ஆண்ட் பாலி. பெட்ரிஃபைட் அப்படின்னா செயலற்று போதல், ரொம்ப செயலற்று போய் அப்படியே பார்க்குறாங்க, மெய் மறந்து நிற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, என்னடா இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்து பார்த்துட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம டாம் சார் என்ன பண்ணுறாரு, கீழே தரையில் விழுந்து சிரிக்கிறான். டாம், வாட் ஆன் எர்த் ails that cat? I don't know, aunt, gasped the boy. Why, I never see anything like it. What did make him act so? Deed, I don't know, Aunt Polly. Cats always act so when they're having good time. They do they? There was something in the tone of that made Tom apprehensive. Yes, I believe they do. You do? Yes, I am.
ஆண் பாலி வந்து டாமை பார்த்து என்ன கேட்குறாங்க, ஏன் அந்த பூனை இப்படி பிஹேவ் பண்ணுது, என்ன ஆச்சு அதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே டாம் சொல்கிறான், எனக்கு தெரியாது ஆண்ட், எனக்கு தெரியாத அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறான், ஆல்ரெடி ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தான் இல்லையா கண்டினியூஸாக, அதனால் வந்து கேஸ் அப்படின்னா மூச்சு ரைத்தல், அப்படியே சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு மெல்ல மூச்சு வாங்கிட்டே வந்து எனக்கு தெரியாது ஆண்ட் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆண் பாலி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அந்த கேட் பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே, எதனால் இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் டாம் என்ன சொல்கிறான், உண்மையாமே எனக்கு தெரியாதத்த, எப்போல்லாம் கேட்டுக்கு நல்ல டைம் குட் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி அதை சந்தோஷமாக பண்ணோம் அப்படின்னு வந்து ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறான். உடனே ஆண்ட் என்ன பண்ணுறாங்க, ஓ அப்படி தான் அது பண்ணுமா, அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப மிரட்டுற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்டோடனே டாம்க்கு வந்து ரொம்ப பயமாயிடுது. அந்த வாய்ஸை கேட்டோடனே கொஞ்சம் பயமாக வருது. ஆமாம் அப்படி தான் அது பண்ணும், அப்படி தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அதை தான் நீ நம்புற இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. The old lady bent down and took the teaspoon and held it out. Tom winced and dropped his eyes. Aunt Polly raised him by the usual hand of his ear and cracked his head soundly with her thimble. Now, sir, what did you want to treat that poor dumb beast so far? I done it out of pity for him because he had not any aunt. Had not any aunt? You numbskull! What has that got to do with it? Heaps, because if he had had one, she had burnt him out herself. She had a roasted bowel out of him without any more feeling than if he was a human. ஆண் பாலி வந்து என்ன பண்ணுறாங்க, கீழே குனிஞ்சு அந்த டீஸ்பூன் எடுத்து பார்க்குறாங்க. என்னென்ன அது டீஸ்பூன் கீழே இருக்கே, பெயின் கில்லர் வந்து இவனுக்கு தானே கொடுத்தோம், ஏன் டீஸ்பூன் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே டாம் வந்து என்ன பண்ணுறான், சோகத்தோடு பார்க்குறான். வின்ஸ்ட் அப்படின்னா சோகத்துடன் பார்க்குறது. உன்னைக்கு அவனோட கண்கள்லாம் கீழே போகுது. ட்ராப் ஹிஸ் சைஸ் அப்படின்னா கண்கள் கீழே போகுது. யாராவது நம்மளை கொஷின் கேட்டாங்கனாவோ, நம்ம தப்பு பண்ணதை யாராவது கண்டுபிடிச்சிட்டாவோ நம்ம என்ன பண்ணுவோம், கீழே தலையை குனிஞ்சிட்டு இருப்போம் இல்லையா, அதே மாதிரி டாம் வந்து பண்ணுறான். யார்கிட்ட, ஆண்ட் பாலிக்கிட்ட. வழக்கமாகவே இந்த மாதிரி குறும்பு இந்த மாதிரிலாம் பண்ணாவே அவங்க ஆண்ட் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அவனோட காதை வந்து திருகி தான் அப்படி தூக்குவாங்களாம். அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போது அவனோட டாமோட காதை பிடிச்சி அப்படியே திருகி தூக்குறாங்க. அவங்களோட அந்த திம்பிள் அப்படின்னா என்னது, விரல் சிமிழ் அப்படின்னு சொல்கிறது சரியா, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, டாமோட தலையை வந்து அவங்க தட்டுறாங்க. யார், ஆண்ட் பாலி. இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, ஆண்ட் பாலி வந்து என்ன கேட்குறாங்க, ஏன் இந்த வாயில்லா ஜீவனை வந்து இப்படி வந்து நீ பண்ணி வச்சுருக்க, ஏன் சார் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட் வந்து ரொம்ப மரியாதையாக கேட்குற மாதிரி யார்கிட்ட கேட்குறாங்க, டாம் கிட்ட. உடனே டாம் வந்து என்ன சொல்கிறான், அது மேலே எனக்கு ரொம்ப பிட்டினா இரக்கம், ரொம்ப இரக்கம் எனக்கு அதிகம், பாவமாக இருந்தது. ஏன் தெரியுமா, அதுக்கு வந்து ஒரு அத்தை இல்லை, எனக்கு அத்தை இருக்காங்க ஆனால் அதுக்கு யார் இருக்கா, அத்தை இல்லை இல்லையா, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஆண்ட் பாலி என்ன பண்ணுறாங்க, என்னது அத்தை இல்லையா, நம்ஸ்கல்னா முட்டாள்னு அர்த்தம். முட்டாளே, அதுக்கு போய் எப்படி அத்தை இருக்கும், அது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குப்பை குவியல்கள் நிறைய வந்து அங்கங்கே இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருந்துமே என்ன பண்ணுறான், நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக ஆண்ட் பாலி வந்து நம்மளை என்ன பண்ணிவிடுவாங்க, பேர்ன்ட் அப்படின்னா வந்து எரிக்கிறது. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஆண்ட்டுக்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. பட் அதெல்லாம் சொன்னால் ஆண்ட் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணிவிடுவாங்க, எரிச்சிடுவாங்க. அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க என் மேலே. கண்டிப்பாக அந்த கேட் கூட என்னை பார்த்தா ஒரு ஹியூமன் மாதிரி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்னை போட்டு வறுத்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். Aunt Polly felt a sudden painful regret. This was putting the thing in a new light. What was cruelty to a cat might be cruelty to a boy too. She began to soften. She felt sorry. Her eyes watered a little, and she put her hand on Tom's head and said gently, I was meaning for the best, Tom. And Tom, it did do you good. Tom looked up in her face with just a recognizable twinkle peeping through his gravity. I know you was meaning for the best, auntie, and so was I with Peter. It done him good too. I never see him around so since. Oh, go long with you, Tom, before you annoy me again and you try and see if you can't be a good boy for once, and you need not take any more medicine. ஆன் பாலிக்கு வந்து என்ன ஆகுது, திடீரென பெயின்ஃபுல் ரெக்ரெட்னா வலிக்கின்ற வருத்தம், பெயின்ஃபுல்னா வலிக்கின்ற, ரெக்ரெட்னா வருத்தம். திடீர்னு அவ்வளோ நேரம் திட்டிகிட்டு இருந்தாங்க, டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க, ரொம்ப கோவமாக இருந்தாங்க, எரிச்சலாக இருந்தாங்க, அவனை எரிக்கிற அளவுக்கு கோவமாக இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ளே என்ன ஆகுது, ஒரு வருத்தம் வந்து உண்டாகுது.
என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த பூனைக்கு வந்து இவ்வளோ க்ரூயல்ட்டினா வன்கொடுமை, அந்த பெயின் கில்லர் கொடுத்தது இவ்வளோ க்ரூயலாக இருந்தது அப்படின்னா நம்ம அதே விஷயத்தை தானே டாம்க்கும் செஞ்சோம் இல்லையா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவங்கள சாஃபன் அப்படின்னா ரொம்ப மென்மையாக, அவங்க மனசு ரொம்ப மென்மையாக ஆரம்பிக்குது, ரொம்ப வருத்தப்படுறாங்க, கண்ணில் தண்ணீர் வருது, ரொம்ப அழுற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்களோட டாமோட தலையில் வந்து கை வச்சு அப்படியே ஜென்டிலாக சொல்கிறாங்க, இந்த இவ்வளோ தூரம் இந்த கேட் வந்து பெயின் கில்லர் சாப்பிட்றது, இவ்வளோ தூரம் அங்கே இங்கே போட்டு உடைச்சது, இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நல்லதுக்கு தான், ஏன்னா இப்போ நீ சந்தோஷமாக ஆகிட்ட இல்லையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இவனோட ஃபேஸ்லேயும் ரெக்கக்னைசபிள் ட்விங்கிள்னா பிரகாசம், ரெக்கக்னைசபிள்னா அறிந்து கொள்ளக்கூடிய. உடனே அவனுக்கும் அப்பாடா ஆண்ட் வந்து ஓகே புரிஞ்சுக்கிட்டாங்க, சாஃபன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ட்விங்கிள், அழகாம் ஃபேஸில் வந்து ஒரு பிரகாசம் தெரியுது. இவனும் அப்படியே மேலே திரும்பி அவங்க ஆண்ட்டை வந்து பார்க்குறான். ஆமாம் ஆண்ட், நீங்கள் எப்போவுமே எனக்கு நல்லது மட்டும் தானே செய்வீங்க, கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே எனக்கு நல்லது தான் நினைப்பீங்க, நல்லது தான் செய்வீங்க, அதே தான் நானும் பீட்டர் கேட்டுக்கு வந்து பண்ணேன். ஸோ அதுவும் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி பீட்டர் கேட் இவ்வளோ சந்தோஷமாக வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே அவங்க அப்படியே சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஓகே வந்துட்டு இனிமேல் வந்து ரொம்ப செல்லம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஓகே நீ இன்னொரு டைம் என்னை வந்து அனாய் அப்படின்னா எரிச்சல் அடைய செய்தல், இன்னொரு டைம் நீ என்னை அனாய் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஃபஸ்ட்டு கிளம்பி பார்க்கலாம், இனிமேலாவது ஒழுங்காக குட் பையாக இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஓகே இனிமேல் நீ எந்த மெடிசனும் எடுக்க வேணாம், அதான் நீ நார்மல் ஆகிட்டியே, என்ன பிரச்சனை அப்படின்னா அவனுக்கு ஃபீவரோ கோல்டோ அதெல்லாம் எதுவும் கிடையாது, ஒன்றே அவன் ரொம்ப சோகமாக இருக்கான், வருத்தமாக இருக்கான், டாம் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அவனை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரே எய்மாக இருந்தது. அந்த சந்தோஷம் எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னா பெயின் கில்லர்லையோ மெடிசனாலேயோ கிடைக்கல, ஒரு செல்ல பிராணிகள் கூட விளையாடும் பொழுது அவனோட சோகம், பெக்கி தச்சர் வந்து விட்டு போயிட்டா அப்படிங்கிற சோகமெல்லாம் போய் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆனந்தமாக இருந்ததை அவங்க ஆண் பாலி பார்த்துட்டாங்க. ஸோ இனிமேல் மெடிசனே சாப்பிட வேணாம் டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம மனசுக்குள்ளே இருக்க நிறைய விஷயத்துக்கு, நிறைய கஷ்டங்களுக்கு, நிறைய ஸ்ட்ரெஸ்க்கு வெறும் மருந்து மாத்திரைகளில் மட்டும் சரி பண்ண முடியாது. நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் மகிழ்ச்சி தரும். சில பேருக்கு பாட்டு கேட்டால் சந்தோஷமாக இருக்கும், சில பேருக்கு சாமி கும்பிட்ட சந்தோஷமாக இருக்கும், சில பேருக்கு வந்து டான்ஸ் ஆனால் சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு என்னென்ன விஷயம் சந்தோஷம் தருதோ அதை கண்டிப்பாக நம்ம எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது.